Hi DS, வணக்கம். This is Maga exercise 3.1 நம்ம third sum. x cube plus 2 into x square plus 3 into x plus 4 equal to 0 எனும் முப்படி சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா பீட்டா மற்றும் காமா எனில் கீழ்கண்டவைகளை மூலங்களாக கொண்டு முப்படி சமன்பாடுகளை உருவாக்குக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. 10th உங்களுக்கு அழகாக சொல்லியாச்சு சாமி. அதுதான் ஏன் ஒரு கிளாஸ் மிஸ் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா, நடத்தும் போது அப்பயே சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனிச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகே, இருபடி சமன்பாட்டை ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்துட்றாங்கன்னு வச்சிங்களா. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்கன்னா, மூலங்களாக கொண்டன்னு சொன்ன அர்த்தம் இதை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டு வடிவில் எழுதணும். எதை? ஆல்ஃபா பீட்டாவை. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. நான் உங்களுக்கு பாடத்தினுடைய முன்னறிவோட தொடர்புபடி தான் சாமி ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ கவனிச்சுக்கோங்க. இப்போது எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸுக்கு எக்ஸ் இருக்குது, மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக இருக்குது, ப்ளஸ் 3 இருக்குது. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு குறி மாறி இருக்குது, -3ன்னு போடுவோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ப்ளஸுக்கு ப்ளஸ் தான் இருக்குது, ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக இருக்குது 2 இருக்குது. இதே மாதிரி தான் இந்த முப்படி சமன்பாட்டை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதில் ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு பதிலாக என்ன இருக்குது, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா, அதாவது கூட்டணும், பெருக்கி கூட்டணும், பெருக்கணும், இதுக்கு பதிலாக என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போட போகிறோம். கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடு போட்டுக்கலாம். எக்ஸ் கியூப் முப்படி சமன்பாட்டு ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. நமக்கு ஆக்சுவலாக ஃபார்முலா என்ன சாமி? எக்ஸ் கியூப் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். மூலங்களின் கூடுதல் என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலனின் கூடுதல். ரெண்டு மூலங்களை பெருக்கணும் இல்லையா? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ். அதுக்கப்புறம் மைனஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0. This implies இங்கே இங்கே பார்த்தலாமா, இதில் எக்ஸ் கியூபுக்கு எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே மைனஸ்க்கு பதிலாக அங்கே இருக்குது ப்ளஸ் இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா குறி மாறிச்சுன்னா டக்குன்னா போடணும் மைனஸ். எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இது பதிலாக என்ன இருக்குது? -2. ஏன்? குறி மாறி இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, ப்ளஸுக்கு பதிலாக தான் ப்ளஸ் இருக்குது. அப்போ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு நறுக்கு சாமி +3. மைனஸுக்கு ப்ளஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ஈக்குவல் டு குறி மாறி இருந்தால் டக்குனா தான் போடணும். இங்கே என்ன இருக்குது சாமி? 4. இப்போ நம்ம கணக்குக்கு போகலாம். முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 இன்ட்டு ஆல்ஃபா 2 இன்ட்டு பீட்டா 2 இன்ட்டு காமாவை மூலங்களாக கொண்ட, ஆல்ஃபா பீட்டா காமாவை மூலங்களாக கொண்ட ஒரு ஆல்ஃபா ஒரு பீட்டா ஒரு காமா. இது சொன்னிச்சுன்னா இது என்ன பண்ணோம்? ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2 ஆல்ஃபா, பீட்டாவுக்கு பதிலாக 2 பீட்டா, காமாவுக்கு பதிலாக 2 காமா போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சமன்பாடு என்ன சாமி? முப்படி சமன்பாடு எக்ஸ் கியூ மைனஸ் மூலங்கள் என்னது? ஆல்ஃபா 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபார்முலா என்னது? அதுக்கப்புறம் பெருக்கி கூட்டணும், இதையும் பெருக்கணும். 2 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 4 இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் 2 4 இன்ட்டு காமா இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3த்தையும் பெருக்க போகிறோம். மூலங்களின் கூடுதல், கடைசியில் மூலங்களின் பெருக்கல், அப்புறம் மூலங்களோட பெருக்கிட்டு கூட்டணும், அவ்வளோதான். இப்போது 2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு 2 இன்ட்டு பீட்டா இன்ட்டு 2 இன்ட்டு காமா ஈக்குவல் டு 0. இதுதான் சமன்பாடு. இந்த சமன்பாடு தான் சில போகிறோம். எக்ஸ் கியூ மைனஸ் நடுவில் ப்ளஸ் ஓ மைனஸ் வந்துச்சா பொதுவாக யார் எடுக்கலாம்? பொதுவாக இருக்கிறத வெளியே எடுக்கணும். அப்போ பொதுவாக யார் இருக்கிறது? 2 வெளியே எடுத்தாச்சு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதில் யார் பொதுவாக இருக்காங்க? 4 இருக்காங்க, 4 வெளியே எடுத்தாச்சு. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா. பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டோம், ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ண சாமி, அந்த இது தான். ஓகே, இன்ட்டு எக்ஸ். இது நல்லா பெருங்க. 2 4 4 8 8 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மூலங்களினுடைய கூடுதல்லாம் கிடச்சிருக்கு -2. ஸோ ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, பரவாயில்ல போட்டுங்க. -2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, இதுக்கு பதிலாக என்ன இருக்குது சாமி? +3 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 8 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமாவுக்கு பதிலாக என்ன இருக்குது? -4 ஈக்குவல் டு 0.
எக்ஸ் கியூப் ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் 2 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 12 இன்ட்டு எக்ஸ் ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் 8 32 ஈக்குவல் டு 0. ஓகே சாமி. செகண்ட் ஒன் 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை பீட்டா காமா மற்றும் 1 பை காமா. இப்போ இதை மூலங்களாக கொண்ட முப்படி சமன்பாடு என்னது? எக்ஸ் கியூப் மைனஸ் ஆஃப் மூலங்களின் கூடுதலா 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை பீட்டா ப்ளஸ் 1 பை காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூலங்கள் ரெண்டு மூலங்களாக பெருக்கணும். 1 பை ஆல்ஃபா இன்ட்டு 1 பை பீட்டா ப்ளஸ் 1 பை பீட்டா இன்ட்டு 1 பை காமா ப்ளஸ் 1 பை காமா இன்ட்டு 1 பை ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மூணுத்தையும் பெருக்க போகிறோம். 1 பை ஆல்ஃபா இன்ட்டு 1 பை பீட்டா இன்ட்டு 1 பை காமா ஈக்குவல் டு 0. இப்போது இதை போடும்போது கவனமாக போட்டோம்னா முடிஞ்சிச்சு சாமி. ஏன்னா இந்த ஃபார்ம் இது பண்ணிட்டோம்னா எழுதிக்கலாம். எது? மூலங்களின் கூடுதல், கடைசியில் மூலங்களின் பெருக்கல், அதுக்கப்புறம் மூலங்களை பெருக்கிட்டு கூட்டணும். அது தெரிஞ்சுக்கணும். இப்போது எக்ஸ் கியூப் மைனஸ் நல்லா பாருங்கப்பா, பின்னையன் 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 நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லை. அப்போ பொதுவாக என்ன எடுக்க போகிறோம்? ஆல்ஃபா பீட்டா காமா எடுக்கிறோம். இங்கே ஆல்ஃபா இருக்குது, யாரும் இல்லை, பீட்டாவும் காமா இல்லை. இது ரெண்டுத்தையும் எடுத்து போயிருக்கணும். பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் பீட்டா இருக்குது, யாரும் இல்லை, ஆல்ஃபாவும் காமாவும் இல்லை. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இருக்குது, ஆல்ஃபா பீட்டா இல்லை, ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் பெருக்குன்னா நடுவில் பெருக்கணுன்னா நேர தான் பெருக்கணும். குறுக்கு கேன்சல் பண்ண முடியாது. ஓரோன் 1 பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் ஓரோன் 1 பை பீட்டாவும் காமா பெருக்குனா பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் ஓரோன் 1 பை காமா இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இது 1 பை எல்லாத்தையும் பெருக்கணும் ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு காமா ஈக்குவல் டு 0. இப்போ மதிப்பை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சொல்லும் எக்ஸ் கியூப் மைனஸ் நமக்கு ஆல்ஃபா பாருங்கள், இது ப்ளஸ் தானே, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் காமா பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா மதிப்பு என்ன அது பாருங்கள், 3. ஸோ 3. அதுக்கப்புறம் கீழே என்ன இருக்குது? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா என்னது? -4. அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் சாமி. இதனுடைய மதிப்பு 3 பை இதனுடைய மதிப்பு -4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதை பார்த்தோம்னா பொதுவாக இதானே இருக்குது, பின்னையன் பின்னையன். அப்போ இது பொதுவாக என்னது? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா. ரைட்மா? ஆல்ஃபா பீட்டா இருக்குது, இங்கே யாரும் இல்லை, காமா இல்லை. அப்போ இங்கே காமா வரணும் ப்ளஸ் இங்கே ஆல்ஃபா வரணும் ப்ளஸ் இங்கே பீட்டா வரணும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா எல்லாமே ப்ளஸ் தான் இருக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு பதில் என்ன போட போகிறோம்? -2 பை இங்கே எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்குது ஆல்ஃபா பீட்டா காமா மீசியமாக எடுத்தா. அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா -4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 பை ஆல்ஃபா பீட்டா காமாவுக்கு பதில் என்ன சாமி இருக்குது? -4 ஈக்குவல் டு 0. இங்கே 2 மைனஸ் வச்சு என்ன பண்ணோம்? ப்ராக்கெட் போட்டுக்கணும். ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4 மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 1 2 2 2 4 இல்லை 4 அப்படியே வச்சுங்க சாமி. ஏன்னா இங்கே 4 இங்கே 4 இங்கே 4 இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க. 2 பை 4 இன்ட்டு எக்ஸ் ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் 1 பை 4 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க பின்ன என்ன இருக்குது? அப்போ பகுதிகளை பார்க்கணும், ஒரே மாதிரி இருக்குது. எத்தனை முறை நாள் வந்தாலும் ஒரே முறை போட போகிறோம். ஸோ பை 4 இந்த பை 4 தானே பக்கம் போச்சுன்னா வகுத்த 4 அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல் 4 0 கிடையாது, பெருக்கல் 4 தான் கிடைக்கும், 0 கிடைக்கும். இங்கே மட்டும் 4 கிடையாது, நான் பெருக்கிறேன். 4 இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகே செல்லம். அடுத்து தேர்ட் ஒன் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மற்றும் மைனஸ் காமா. இப்போ இது மூலங்களாக கொண்ட முப்படி சமன்பாடு எக்ஸ் கியூப் மைனஸ் மூலங்களின் கூடுதல் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூலங்களை பெருக்கணும். இது மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் பீட்டா ப்ளஸ் மைனஸ் பீட்டா இன்ட்டு மைனஸ் காமா ப்ராக்கெட் போட்டுக்கலாம் ப்ளஸ் மைனஸ் காமா இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் அப்புறம் மைனஸ் எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் பீட்டா இன்ட்டு மைனஸ் காமா ஈக்குவல் டு 0. ஓகே செல்லம். கூடுதல்
கூடுதல்னா என்ன பண்ணணும், குறியை மாற்றக்கூடாது. இது பெருக்கல், இன்ட்டு போட்டேன், புள்ளின்றது இன்ட்டு. இங்கே பெருக்கி கூட்டணும். ஸோ எக்ஸ் கியூ மைனஸ் எல்லாத்துலேயுமே மைனஸ் பொதுவாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். அப்போ ஏற்கனவே மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஆல்ஃபா மைனஸ் தான் வெளியே எடுத்துடல, மைனஸ் எடுத்துட்டா ஒன்றுமே குறின்னு அர்த்தம், எதுவுமே இல்லைன்னா குறி இருக்குது, ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ், ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ், ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ், ஏன்னா ஃபஸ்ட்டு பெருக்கல் தான் செய்யணும். ஸோ ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ். இந்த இங்கே மைனஸ் ஒத்தப்பட மைனஸ் 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 ஒத்தப்பட மைனஸ் மைனஸ் இந்த ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ஆகிடும் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ஈக்குவல் டு 0. இது மட்டும் தான் ப்ளஸ் ஆகிருக்கு. ஸோ எக்ஸ் கியூ ப்ளஸ் தான், அது குறியை மாற்றக்கூடாது. அதனுடைய மதிப்பு என்ன கிடச்சிருக்கு சாமி நமக்கு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவினுடைய மதிப்பு -2. ஸோ -2 பெருக்கி கூட்டினா 3, பெருக்கினா -4. ஸோ -2 குறியை மாற்றதுனா அது -2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனுடைய மதிப்பு 3. ஸோ 3 இன்ட்டு எக்ஸ், இதனுடைய மதிப்பு -4. ஸோ ப்ளஸ்னால் குறியை மாற்றாது, -4 ஈக்குவல் டு 0. ஓகே செல்லம், தேங்க்யூ.